மாமா மாமா, என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய, அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையை நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போடுறேன். ஓ, என்ன முடங்கி நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம். தேங்க்ஸ் பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். யோ, மோசக்காரனுக்கு மோசக்காரன்னு சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது அது நீ தானே. சரி மாப்பிள, ஏதோ நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க உன் மக? அடியே ஒப்பக்கிறான என்ன செடி தலைய? அவன் ஒரு பிராடு, பேமானி. பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா. அப்படின்னா சொத்துக்காக தான் என்ன காதலிச்சீங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா? ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா இருந்தா பொண்ணு காதலிப்பா, பொண்ணு பணக்காரியா இருந்தா பையன் காதலிப்பா. அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதல்ங்கறாங்களே, அதெல்லாம் அவ்வளவு டூப்பு. இந்த கதையாசிரியர் இருக்கிறாருல, அவனுக்கு உடான்ஸ். அழுடி நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மேல மாட்டிக்கிச்சு. என்னங்க? ஆமாண்டி, இத்தனை நாள் என்ன மட்டும் தான் காப்பாத்தி இருந்தது, இப்போ உன்னோட இழுவ அப்பனையும் காப்பாத்தணும். சுத்த டுபாகர் குடும்பம், பேமானிங்கோ. அன்னைக்கே ஸ்டேஷன்ல ஒன்னையும் ஒப்பனையும் நடக்க விட்டுருக்கணும். என் வண்டியில ஏத்துறதுனால வந்த வேலை இன்னைக்கு நான் மாட்டிக்கினேன். பேமானிக்கு பிறந்த பேமானிங்கோ, பேமானிங்கோ, பேமானிடா. என்னங்க ஒரு விஷயம். என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருமாரியம்மன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு வா, வீட்டுல இருந்தா உனக்கும் போர் அடிக்கும். அது நான் கோயிலுக்கு போறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஜீப் அனுப்புறீங்களா? போலீஸ் ஜீப்பா? அது போலீஸ்காரன் டியூட்டிக்காக கொடுத்தது. போலீஸ்காரன் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்கு இல்ல. வேணா பணம் தரேன், டாக்ஸில போ. பெரிய பிகு பண்ணிக்கிறீங்களே. உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு வேனு ஜீப்பு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. மத்தவங்க அனுப்பலாம், நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, என் ஃப்ரெண்டு சரசா, கமலா, ரேவதி, நளினி எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லிட்டேனே. அனுராதா, சிலுக்கு, ஜெயமாலினி அவங்களும் சொல்றதானே, அவங்களே விட்ட. ரொம்ப இதா நடந்துக்காதீங்க. எதா நடந்துக்கிறாங்க? இந்த பாருமா, போலீஸ் ஜீப்ல நீ போனேன்னா 2 தெரு வரைக்கும் தான் என் பொண்டாட்டின்னு நினைவாங்க. இன்னும் 2 தெரு தள்ளி போனேன்னா ஜனங்க நினைக்கிறதே வேற. வர்றேன். நாடு பூரா பாம்பு வைக்கிற கலவரம் போதாதுன்னு இவன் வேற புதுசா கிளம்பியிருக்கான். சின்ன பையன் சார், அவன் பாம்பு வீசுறானா ஆச்சரியமா இருக்குது.
பாம் சின்ன பையன் வெடிச்சாலும் வெடிக்கும், பெரிய ஆள் வெடிச்சாலும் வெடிக்கும். அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அதனால விஷயத்துக்கு வாங்க. அவன் பாம் வீசுறதெல்லாம் குறிப்பிட்ட சில பங்களாக்களா பார்த்து வீசுறான். பங்களாக்கு வீசுறானா? அவன் என்ன கொத்தனாரா? பங்களா கட்டின கூலிய பாம் போட்டு வசூல் பண்றானா? அண்ணே, நம்ம சங்க தீர்மானப்படி திருவிழா குதிரை நீங்க தான் வேஷம் போடணுமா? என்னடா வேஷம்? தஞ்சாவூர் ராசராச சோழன். டேய், ஏற்கனவே நான் தஞ்சாவூர் பாத்திரத்துல மாட்டிக்கின்னு முடிச்சுக்கிட்டு, நீங்களே போட்டுங்க. நல்ல ஒரு தடவை எங்க மூஞ்சிய பாருங்க. நாங்க சோழ வேஷம் போட முடியுமா? தப்புதான்டா, நானே போட்டுக்கிறேன். மறந்துடாம எல்லாரும் கூத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம பேட்டையில இருக்கிற அத்தனை பேர் கையில் சொல்லி வைங்க. எல்லாரும் வந்துருங்க. அண்ணே அண்ணே, என்னடா கண்டுக்கிறியா? வேஷம் போறது எப்படி இருக்குது? டாப் டக்கர்னே, அசல் ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க. யாரு கையில கம்சா விட்டுக்கிற? ராஜராஜ சோழனை நீ நேர்ல பாத்துக்கிறியா? இல்ல பின்ன எப்படி அஜல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற? எல்லாம் ஒரு யூகம் தான். சோழன் பரம்பரையா உங்க முகத்துல தெரியுது. கண்டுக்கமா? ஏன் அண்ணி குட்டி வரல? அந்த 50 ஏக்கர் நில விஷயமா அவளுக்கு எனக்கு சின்ன தகராறு நடந்து போச்சு. அதனாலதான் நான் அவளை இட்டுக்குன்னு வரல. போங்கண்ணே, நிலத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த கோலத்தை பார்க்க முடியுமா? அதான்டா உங்க அண்ணி கையில காட்டிக்கிறதுக்கு அப்படியே போயினுக்கிறேன். ஏன்னா அண்ணி ஒண்ணும் கர்ப்பமா இல்லையே. ஏண்டா? கர்ப்பத்தோட இந்த வேஷத்தை பார்த்தா பிறக்கிற குழந்தை அப்படியே பிறக்கும். இன்னும் கிரீடத்தோடவா? போங்கண்ணே, வீரத்தோட பிறக்கும். என்னது வீரத்தோட? வீர அங்கே இருக்குது. போற பாப்போம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஒரு ராஜா. நேரம் வரும் காலம் வரும், காத்துக்கினே இரு ராஜா. பேமாடி வண்டி சுத்தி வந்து வழிய விடுறா. யாரா அது? கைராத்து காசுமாலா? என்னடா இந்த பக்கம் கார் வந்து இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா. ராஜராஜ சோழன் எப்படி நல்லாக்குதா? என்கிட்டயே சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்குவா? இந்தப்பா தூக்கிட்டு வாங்கடா. இருங்க, ரொம்ப அமக்கமா இருந்தியா? என்னையா வண்டி மட்டும் போகுது, ஆளை காணோம்? ஆமா, வண்டி மட்டும் போகுது, ஆளை காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன குதிரையும் வண்டி மட்டும் வந்திருக்கு? அதானே ஆர்வம். அவர் எங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரி தானே கூத்து முடிஞ்சு சோழன் வேஷத்தோட உங்க காமிக்கணும் வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கரா நிலம் கிடைக்கல உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா சோழன் வேஷத்தோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையே இல்லையாடா. சும்மா இருங்கடா. மாப்பிள எப்படி வந்துருவாருமா? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கச்சி, நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆமா. இங்க பாரு லட்சுமி, நான் ஒரு கேஸ் விஷயமா சில முக்கியமான புள்ளிகளை பிடிக்க போறேன். அவங்க கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க போறேன், எங்க தங்குறேன், எங்க சாப்பிடுறேன் நீ கவலைப்படக்கூடாது. என்ன? புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிற கொள்கைய இனிமே விட்டுரு. பட்டினி கிடந்து சாகாத. என்ன கோவமா? ஏ பெருமாளு, இந்த சேகர் போய் இவ்வளவு நாளாச்சே, போனோம் வந்தானா திரும்பி வரமாட்டானா? சேகரு ஆட்டோ வாங்கிட்டாருன்னு நம்மளை ஏமாத்தினான். 50 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சேகர அவன் மாமங்கார ஏமாத்திட்டான். அதனால ஒருவேளை தலைமறைவா போயிருப்பானோ? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன? எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம். அவன் எங்க இருந்தாலும் அதுக்கு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? 50 ஏக்கர் விஷயமா எங்க அப்பா கிட்ட ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னது 50 ஏக்கர் நான் ஏமாந்தனா? என்னமா சொல்றேன்? ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. 50 ஏக்கரால வந்த கோவம் தானே உங்களை என்னையும் குதிரை வண்டியை விட்டு ஓட வச்சது. எனக்கு 50 ஏக்கரும் தெரியாது, குதிரை வண்டியும் தெரியாது, ஒன்னையும் தெரியாது. என்ன தெரியாதா? நல்லா நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் நடந்த முதல் இரவுல நான் பால் கொண்டு வரும்போது என்ன எப்படி வர்ணிச்சீங்க? என்னது முதல் இரவா? உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? நீ நினைக்கிறாரு நான் இல்லமா? நீங்க இல்லையா? வேட்டி சட்டையை கழட்டி போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தா உங்களை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சரியான பைத்தியமா இருக்கும் போட்டிருக்க. ஆமா, பைத்தியம்தான். அந்த பைத்தியம்தான் சதா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் பேச்சா மூச்சா நினைவா நான் உங்களையே சுத்தி சுத்தி வருவேன். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போறப்ப
பதிய விட்டு பிரிய மனம் இல்லாம சீதா பிராட்டியும் சேர்ந்து போனாங்களே, அந்த மாதிரி தான் நானும். ஐயோ 14 வருஷம் விடவே விடாது போல் இருக்கே. இங்க பாருமா, உங்க ஜனங்க என்ன புரியாம புடிச்சுட்டு வந்துட்டானுங்க. நீ என்ன புருஷங்கிற, இத வச்சு பார்க்கும்போது உன் புருஷன் என்ன மாதிரியே இருக்கணும். முதல்ல அவனை தேடு. வர வர பீடியில வெறும் இலைய வச்சு சுத்துறானுங்கய்யா. பீடி இலையெல்லாம் ஆடு திங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால விலை அதிகம். என்னம்மா என்ன ஆச்சு? அந்த பையன் என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீ ஒரு விவசாய கட்டவையா? இவரு என் வீட்டுக்காரர் இல்லையா? அவர் இவர் மாதிரியே இருப்பாரா? என்ன போய் கேட்டு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றான், நீ இது ஒரு நியாயம் சொல்ற பாரு. அவன் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரி. வாங்கய்யா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. என்னன்னு கேட்க. என்னடா முறைக்கிற? நீ இந்த பொண்ணோட புருஷன் இல்ல? இத ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார்ட்ட போய் சொல்லு. அதுதான் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா யாரையும் வெட்டாம இருக்கு. இங்க சொன்ன நறுக்கி விடுவோம், நறுக்கி. ஏன்பா 50 ஏக்கர் நிலம் ஒரு சாஸ்வதமா? போகும்போது எடுத்துக்கிட்டா போக போறோம். எல்லாருக்கும் 8 அடி தான் சொந்தப்பா. ஐயா, நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்கணும். ஆமா, பெரிய உத்தம புத்திரன் சிவாஜி கணேசன் அவர் மாதிரியே இவர் இருக்காரு. அவர் லெவல்ல இருந்தா தான் இருக்க முடியுமா? எங்க லெவல்ல இருந்தா இருக்க முடியாதா? பையன் ரொம்ப குழம்பி போயிடும். டாடி கண்டி ப்ரூட். ஐயா, இங்கிலீஷ் பேசுறான். யாரோ மருந்து வச்சுட்டாங்க. மருந்து வச்சா இங்கிலீஷ் வருமா தம்பி? என் பையனுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, கொஞ்சம் மருந்து கொடுங்களேன். அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே மருந்து வைக்கணும்டா. டேய், இவனை எப்படியா விட்டா பேசிட்டா இருப்பான். வீட்டுக்குள்ள தள்ளி அடைங்க. என் சர்வீஸ்ல எத்தனை ரவுடி பசங்களை அடிச்சு உள்ள தள்ளி இருக்கேன். இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே. இதுதான் டைம்ங்கிறது. யோ, என்ன விடுங்கய்யா, நான் ஊருக்கு போகணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ. பத்தியா மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறிய? உனக்கு வர வர ஞாபக சக்தியே போயிடுச்சு. சேகரா, நீ யாரு, எங்க இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி நின்னு பேச மாட்டீங்க. நடுங்கியே செத்து போயிருவீங்க, ஓடி போயிருங்க. இவன் பேசுறதே ஒண்ணும் சரியில்லப்பா. அண்ணா, இவரை விடாதீங்க. நான் ஏன்டா இவங்கிட்ட மிதி வாங்கி சாகுற? இவன் ஏற்கனவே புத்தி பதிலிச்சு போயிருக்கிறான். ஏன் அவனை மிதிக்கிற? ஏ பெருமாளே, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழையாமலாம் வந்துடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறாங்க. குதிரை வண்டி ஓட்ட தெரியாது. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, குடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதுயா. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வீட்டு மேல போய் போடுறீங்க. பல ஞாபகம் வந்து. ஐயோ, காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ பாப்பா, டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது. போய் பாரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். சாமி, எங்க அம்மாவுக்கு தீராத காய்ச்சல், போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, உங்க கையால கொடுத்தா தீர்ந்துடும். நாங்க என்ன விபூதியா? காய்ச்சல். ஊரெல்லாம் நம்ம சேகர் சாமியை பத்தி தான் பேச்சு. ஊதி அள்ளி கொடுத்தாராம், காய்ச்சல் நின்னு போச்சான். கண்ணால கண்ணை பார்த்தாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊதி எடுத்து கையில தடவுனாராம், வாத நோய் போயிடுச்சான். பாத்தீங்களா அண்ணே, நம்ம சேகருக்கு வந்த மகமைய. நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா. இந்த சேகர் பையல பாத்தியா? என்ன சாமியார் ஆயிட்டானா? அவன் எது சொன்னாலும் பலிக்குதான். அவன் குதிரை வண்டி தான் ஓடல, அவன் பொழப்பாவது ஓடட்டும் விடு. நம்ம முன்னாடியே ஜனங்கள்லாம் அவனை சாமி சாமிங்கிறாங்க. என்ன கொடுமை. தண்ணி இருக்க? எனக்கே பாதிதான் இருக்கு. சாமி கிட்ட கேள்வி கேட்கறவங்க எல்லாம் கேட்கலாம். சாமி, பருவமழை தவறி போச்சு, இனிமே பெய்யுங்களா? நம்பலாங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில தவறி போயிருக்கீங்க. நீங்களும் தவறாம நடங்க, மழையும் தவறாம பெய்யும். சாமி, உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணுமா? சாமி, விலைவாசி இப்படியே இருக்குமா குறையுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறத குறைச்சுக்க, அதுவும் குறையும். சாமி, வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தூணை தாண்டி இப்படி வாப்பா. சாமி, என்ன? நான் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி. கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு. அது விக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஊர்ல எங்க வச்சிருக்க? என் தோப்புல. தோப்பு எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ராத்திரி 1 மணிக்கு வர்ற, வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம். சரிங்க சாமி. சாமி, இது என் மகங்க. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்ப வேலைக்கே போமாட்டேன்னு அடம் பண்றான். கொஞ்சம் பாருங்க. சாமி ஏன் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு? சாமி சிலருக்கு சிலத தனியா தான் சொல்லுவாரு. ஏண்டா வேலைக்கு போல? நைட் டியூட்டி கூப்பிடுறாங்க. நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல. என்னாச்சு? நூன் ஷோக்கு எப்படி போறது? 11:30 மணிக்கு தானே அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் முடிஞ்சு வருவா. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நாடு இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா? நானே எசகு பசகா இவனை கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிறேன். நீ காதல் பண்ண கரந்தரவ போன எனக்கு. டேய் டேய், இப்போ ஒழுங்கா வந்து உங்க அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லல, ஒரு மண்டலம் ஒண்ணு அடிப்பேன். ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா? 48 நாள். 47 நாள் அடிப்பேன். மீதி ஒரு நாள் உன்னை கொன்னே போடுவேன். சொல்றியா? சொல்றேன். அம்மா, இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன். சாமியாருடைய மகமையே மகமே. சாமி வாங்க. சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டீங்களே. வாங்க சாமி, ஊரல ஊற வச்சிருக்கேன், வந்து பாருங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க பாருங்க சாமி. பாத்தீங்களா? சரக்கெல்லாம் எப்படி? அந்த சரக்கை விட என் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி. வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாமி. உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதுதான் சரக்கா? இன்னும் இருக்கா? அங்க எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன் சாமி. சாமி சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்றேன். அந்த டார்ச் லைட் கொடுத்தாங்க. என்ன திமிர் இருந்தா இன்ஸ்பெக்டரே டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். புதைச்சு வச்சிருந்து எல்லாம் வெளியே எடுத்தாண்டா பல குடும்பங்களையே புதைச்சிட்டீங்க. அடிக்காதீங்க. 3 மாசம் 6 மாசம் நாடு கடத்தோம்னு சொன்னோம். அப்பவும் காய்ச்சினீங்க. சரின்னு கவர்மெண்ட் சரக்க திறந்து விட்டோம். இப்பவும் ஏன்டா காய்ச்சறீங்க? காய்ச்சின கையை காய்ச்சாம இருக்க முடியலையே. எனக்கு புடிச்ச கையை புடிக்காம இருக்க முடியல. ஊரல இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை பூரா உடம்பெல்லாம் ஊர்ல எடுக்கணும். நீ என்ன பண்ற? இந்த ஊர்ல எடுத்து தலையில வச்சுக்கிற. தூக்குடா 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 தூக்க. நேரா போய் E2 போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறேன். பாக்கி அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நான் இங்க இருக்கிறேன்னு சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில நீ எங்கேயுமே இருக்க முடியாது. ஓடுறா. இந்த காலத்துல யார நம்புறது நம்ப முடியலங்கிறது இல்லையப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. எங்க காணாம போனவங்கள இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறாரு. அந்த சாமியார் எங்க இருக்காரு? ஏன் இங்கதான் இருக்காரு? உங்களுக்கு என்ன காணாம போச்சு? காணாம போனது இந்த வீட்டுக்காரர் தான். அந்த சாமியார் எங்களுக்கு வேண்டியவர் தான். இங்கதான் இருக்கிறாரு. நாங்க வேணா இடத்த காட்டுறோம். வண்டியில ஏறிக்கலாமா? அலையாடா, ஏறுறா சாமியார் புண்ணியத்துல. டிரைவர் நிறுத்துப்பா. வீடு வந்தாச்சு, இறங்குமா. டிரைவர் கதவை திறந்து விட்டானையா. மூஞ்ச பாரு, இங்கேயே இருக்கணும். ஆமா ஆமா, இங்கே இரு. உங்களை தேடி யாரா வந்திருக்காங்க. போங்கம்மா போங்கம்மா. நீங்களா? நீ எப்படிங்க? என்னங்க இது வேஷம்?
உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? எங்க தேடிட்டு இருக்கிறது? யார் நீ? இவருக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவரே கேட்டு பாரு. நான் வாழ்ந்த கோயில் இது. இவ கோயிலா? நான் என்ன சின்ன வீடா இல்ல செட்டப்பா? சின்ன வீடா? தாலி கட்டின நான் ஒருத்தி இருக்கும்போது அவர் கேடி அதெல்லாம். அட பாவி, குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா இவனுக்கு இது வேறையா? நான்சன், விவரம் முடியாம பேசாத. எனக்கு தாலி வேற கட்டிட்ட, உனக்கு எந்த பழக்கம் கூட உண்டா? என்னது தாலி வேற இவளுக்கு கட்டியாச்சா? நான் ஏமா இவளுக்கு தாலி கட்டுறேன்? இவங்க சொல்றத நீயும் நம்புறிய? உன் காதை கூட ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்கும் காது இருக்கு. என் காதும் ரகசியம் கேட்கும். நீ யாரு இவர்கிட்ட ரகசியம் கேட்கறதுக்கு? அத கேட்க நீ யாருடி? நான் யாரா? இவர் கேளு சொல்லுவா. முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போக நீ யாருடி? போடி தெரு தெருவா அலையறவளே. நீ தாண்டி தெரு தெருவா அலையற நாயி. யார பத்தி நாய் சொல்றேன்? உன்ன போடி. நாய் சொல்றேன் மனசுல. மூதேவி. நீ தாண்டி மூதேவி. எனக்கு வந்து குண்டா மூதேவி நீ. இருடி, வெளியில போய் உன்னை என்ன செய்யறேன் பாரு. நீ உள்ள வா. யோ இன்ஸ்பெக்டர், இப்படிலாம் அதான் விட மாட்டாங்கயா. நீ தான் இன்ஸ்பெக்டர் எங்க பாஸ் கிட்ட ஒத்துக்க. ஏதாவது கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு ஓரம் கட்டு. உழைக்கிறதுக்கு வழிய பாரியா. கொஞ்சம் இப்படி வர்றியா? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன். காதை கொஞ்சம் காட்டு. எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. டாடி, என் நிலைமைய பாத்தியா? புரியாம புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எந்த கைராத்தோ பேமானியோ என்ன மாதிரியே கீரா. நிச்சயமா அந்த 50 ஏக்கர் தகராறுல தான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என் வீட்டுக்காரி ராணி நினைச்சுக்கிட்டான்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது, இவனுங்களையும் சும்மா விடாது. எல்லாம் வசதியெல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தரை காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல? அவங்க வைஃப கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார் சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்தேன் இடம் அங்க போய் பார்த்தா தெரியும் 100 வயசா அல்பாயுசான்னு. எல்லாம் திமுக்கு திமுக்குன்னு பயாஸ்கோப்ல வர பாஸ் கணக்கு கீரானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்கு அழுகிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? என்ன பேசிட்டு நானே சார்? இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க, நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்சே. நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸை பாருங்க சார். அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, திடீர்னு விட்டுக்கிட்டு போயிட்டேன். அரியா பொண்ணு அவன் என்ன செய்வா? என்ன சார், வேஷத்தை தான் மாத்திக்கிட்டேங்க. எங்கள்கிட்டயும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்க அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பாய், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்ல போலாம். சரி இதாங்க சார். என்ன கதையாக்குது? உட்காருங்க. 109 இவரை வீட்டுல விட்டுடுப்பா. என்ன கதை? இங்கிட்ட விட்டுன்னு போறான். யார் ஊடுது? டபா டா டிரைவரா, டேய் டபா டபா நீ பாபா வந்துட்டீங்க பாபா. டா என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? என்னமா இது? யார் வந்தது? போலீஸ்காரர்கிட்ட விட்டுன்னு போயிட்டான். ஐயோ என்னங்க இது? நீங்க போய் எவ்வளவு நாளாச்சு? என்னமா இது? யார் போனது? என்ன கதை? யார் ஊடு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்ன கொண்டாந்து விட்டு போன நீங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போடுச்சு. ஆமா, அந்த கும்பலை பிடிச்சிட்டீங்களா? யாரா புடிச்சது? அங்க இருக்கிறவங்க குழப்பி நிக்கிறானுங்க, இங்க வந்தாலும் குழப்பி நிக்கிற. என்ன கதை? ஐயோ எனக்கு பேஜாராக்குது. பெரியவரா, ஒரு பீடி இருந்தா கூட வச்சுக்கிறான். பீடியா?
சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி கொஞ்சம் உள்ளவாமா. நான் வலிச்சுக்க பீடி கேட்டா இவன் இந்த பொண்ணை வலிச்சுக்கிட்டு போறான்ப்பா. அம்மா லட்சுமி, மாப்பிள்ளை என்கிட்ட பீடி கேட்கிறாருமா. இது வரைக்கும் என்கிட்ட அப்படி அவர் நடந்துகிட்டதே இல்லை. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மூளையை குழப்பிருக்காங்கன்னு. போமா, போய் அவரை சமாதானப்படுத்து. எனக்கு என்னவோ ஒண்ணுமே புரியலப்பா. சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார், போங்க சார், உள்ள போங்க சார். என்ன நீங்க அடம் பிடிக்கிறீங்க? போங்க சார், உள்ள போங்க சார், மாப்பிள்ள போங்க போங்க சார். என்னப்பா என்னங்க ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? ராத்திரி பூராமா நான் போய் எம்மா நாள் ஆச்சு. ராஜராஜ சோழன் வேஸ்த உன் கையில காட்ட முடியாம போச்சுமே. இன்னும் ஜோரா என்னன்னு தெரியுமா? ராஜராஜ சோழனா? ஆமாங்கண்ணே, திருவிழா கூத்து முடிஞ்சு நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா 4 பேர் கபால் வந்து என்ன அல்வா கணக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு உங்களை தூக்கிட்டு போனது? இங்க தானே சாமியாரா இருந்தீங்க. என்னடி கதையாக்குதே? நான் எங்கடி சாமியாரா இருந்தேன்? ஆமா. வரே வா. அப்ப என்ன போலவே எவனோ ஒருத்தங்க ஆட்டு கொடுத்து இருக்கான்.
யார் அந்த பேமானி? என்ன கதை உனக்கு அவனுக்கு இன்னாடி? எனக்கும் அவனுக்கும் என்னவா? நீங்க வேற அவர் வேறயா? பின்ன நானும் அவனு ஒண்ணா? விளையாடாதீங்க. யாருமா விளையாடுறத? அப்போ அந்த பங்களாவில் ஒரு பொம்மு நாட்டி அழுதுகிட்டு இருந்தாங்களே, இதுல ஏதோ மர்மம் கீது.